அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி தால் கடையல் அல்லது சாம்பார் செய்யலாம். அந்த ரெசிபி தான் செய்யப்போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பானது அளவில் 400 கிராம் அளவு பாசிப்பருப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மூணு தண்ணியில் ஃபஸ்ட் நான் அலசி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி 150 கிராம் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய், அதனால் ரெண்டாக கட் பண்ணி இடையில கீறி அந்த பச்சை மிளகானது 5 பச்சை மிளகாய் இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் பருப்பு முழுகிற அளவு தண்ணி இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 3 விசில் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி தான் பருப்பு நம்மளுக்கு மலர்ந்துருக்கணும். பருப்பு நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் புளியானது 20 ml புளியானது கரைச்ச புளி இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளவில் பார்த்திங்கன்னா 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தப்படி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு கொதி வரட்டும். இது நம்மளுக்கு கொதி வரும்போது சேர்த்த புளியோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வெந்து வரும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய்யானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயிலானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நம்மளுக்கு சுடேறிச்சு. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இது நம்மளுக்கு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சு வரவும் சீரகமானது 3/4 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 4 ஸ்பூன் அளவும், அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 4 வரமிளகாய் கிள்ளி போட்டது அதை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நான் வதக்கி விடுறேன். இது நம்மளுக்கு வெங்காயமானது லைட்டாக கோல்டன் கலரில் வதங்கி வரணும். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலரில் வரும்போது பெருங்காயமானது 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருங்காயம் சேர்ந்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் லைட்டாக நுரக்கட்டி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா தாளிப்பு, அந்த தாளிப்பை இப்போ இதோட சேர்த்துறேன். தாளிப்பை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சாம்பார் ரெடி. இதை சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா தால் கடின்னு சொல்லுவாங்க. இந்த தால் கடியானது சப்பாத்திக்கும் நானுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.